பிதாவை ஆராதிக்கிறோம். நன்றி இயேசு. பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம்.
புதிலிருந்து கடைசி வரை ராஜா நீ ஒரு மாதம் வரையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட போதரோடு கூட இருந்த ஆண்டவரே இன்னைக்கு கொடுக்க போகிற மன்னாவுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மளோட பிதாவாம் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பின் தகப்பனே, இப்போ ஒரு வார்த்தை கூட நாங்கள் தியானிக்க போகிறோம். அடியே நீ மறைத்து பேசும் தேவனே, தாகமாக வந்திருக்கிற எங்களுக்கு நீர் இன்றைக்கு என்ன மன்னா கொடுக்குறியோ ஆண்டவரே, அந்த மன்னாவை நாங்கள் புசிக்க விசேஷமாக அந்த மன்னா பிரகாரம் நாங்கள் கீழ்ப்படிய எங்களை நடத்தும் தேவனே. ஆசீர்வதி தேவனே. வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ காத்துக்கொள்ளும், நீ நடத்தும் ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசு நாமத்தில் நல்லபிதாவே. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக நம்மளை கண்மணி போல பாதுகாத்து சுகமாக வைத்திருக்காங்க. அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு திருத்துவுக்கு பின்பு 11வது ஞாயிறு, 11th Sunday after Trinity. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு தாஜோ குத்வா ஹரினி. தலைப்பு இங்கிலீஷில் வந்து ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ரைட்டியஸ்னஸ். அதாவது பொய்யான நீதிமான், உண்மையான நீதிமான். அந்த தலைப்புல இன்றைக்கு நாம் தியானிப்போம். இன்றைக்கு சுவிசேஷ பகுதி அது குறித்து தான் ஆண்டவர் இயேசுவே அறிமுகப்படுத்துகிறார், சொல்லுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். ஆக நாம் கவனமாக கேட்போம். Jadi tajuk khutbah hari ini adalah mengenai kebenaran, yaitu kebenaran yang benar dan kebenaran yang palsu. Jadi kita kena banding. Okey, sebagai pengikut Yesus Kristus, kita haruslah mengikut ajaran yang Yesus mengajar kita, dan kita kena hidup dalam kebenaran dalam Yesus Kristus. Kerana Yesus adalah Tuhan yang benar, yang ada kebenaran dalam segala ajaran Yesus Kristus. Yesus Kristus அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதிமான். அல்லேலூயா. ஆக அந்த இயேசு கிறிஸ்து நீதியாக இந்த பூமியிலே அவர் கடந்து சென்றார். ஆக கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த நீதிமான் உங்களுக்கு நீதி கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஆக இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட அந்த சுவிசேஷ பகுதி மலையாளத்தில் நான் வாசிச்சேன். இப்போ நாம் ஆங்கிலத்தில் தமிழில் நாம் கேட்போம். லூக்கா 18, Lukas 18 ayat 9 hingga 14. Kita akan renung satu ஒவ்வொரு வார்த்தையாக நாம் ஆழமாக தியானிப்போம். லூக்கா 18 9 14. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோட சீசர்களை பார்த்து இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் என்று நாம் கவனமாக, ஏன்னா அது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அது செயல்படுத்தும். சரிமா? வாசி. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. அன்றியும் அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த காலத்துல 2000 ஆண்டு முன்னுக்கே அப்பயே நாங்கெல்லாம் நீதிமான் அப்படின்னு யார் சொல்றா? அசிமா. மற்றவர்களை அற்பமாக எண்ணி, மற்றவங்களை பார்த்து அற்பமாக, அதாவது இவனதான் சரி, ரைட்டு, நீங்கெல்லாம் தப்பு அப்படின்ட்டு மற்றவங்களை குறை சொல்றது, மற்றவங்களை மட்டம் தாக்குறது, மற்றவங்களை கீழ்த்தரமாக. Jadi orang ini 2000 tahun yang lepas mengatakan kita adalah orang yang kebenaran Yesus. Di mana dia cerita, Yesus menceritakan ibarat ini kepada orang yang menganggap diri mereka sebagai orang yang benar dan menghina orang lain. Jadi dia ingat segala dialah orang yang benar. Orang lain semua dia pandang hina, dia pandang bawah, sempit. Kamu semua tak gunalah. Itulah orang Yahudi ni ya. Dia
kata kita adalah anak Tuhan. Tuhan itu adalah Tuhan kita, bukan Tuhan untuk kamu. Dia orang cakap macam itu. Jadi dihina. Aga அன்றியும் இவர்களே நீதிமான் என்று நினைக்கிறார்கள், மற்றவங்களை எல்லாத்தையும் கேவலமாக நினைக்கிறார்கள். தொடர்ந்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு கதை சொல்றாரு ஆண்டவர் இயேசு. அதாவது இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி எங்க வராங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. தேவாலயம் சர்ச்சுக்குள்ள இப்ப 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஓகே, அந்த 2 பேர் யாரு? Orang Pariseer. Jadi 2 orang masuk dalam church. Dia orang nak berdoa. Jadi seorang adalah orang Farisi dan seorang lagi மற்றவன் ஆயக்காரன். Ayakaran tax collector, pemungut cukai. Agar Yesus membandingkan di antara kedua-dua orang ini. Mereka dua datang dalam gereja untuk berdoa. Jadi sekarang Yesus kata, kamu tengok ini Farisi, ini adalah pemungut cukai. Bari வாங்குறவன், வட்டி கொடுக்கிறவன். இந்த பரிசேயர், இவங்க 2 பேரும் சர்ச்சுக்குள்ள வந்து ஜெபிக்க வர்றார்கள். இப்போ நீங்கலாம் சர்ச்சுக்கு எதுக்கு வந்தீங்க? ஜெபிக்க வந்தீங்க. ஆண்டவரை ஜெபு, ஆண்டவர் வார்த்தை கேட்க துதிக்க வந்திருக்கிறீங்க இல்லையா? இப்போ உங்களோட ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்க நினைக்கலாம், நான் பதவியில் இருக்கிறேன், எனக்கு நான் பணக்காரன், நான் உயர்ந்தவன், என்னோட ஜபம் தான் ஆண்டவர் கேட்பார். அவன் ஒரு பாவி, அநியாயக்காரன், திருட்டுக்காரன், பொய் சொல்றவன், ஏமாத்தக்காரன், அவன் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். அந்த உதாரணம் தான் ஆண்டவர் சொல்றார். பரிசேயனோட ஜபம், அந்த ஆயக்காரனோட ஜபத்தை. Jadi di sini Yesus membandingkan doa yang diberikan oleh orang Farisi ini di antara doa yang dibagikan oleh pemungut cukai ini. Jadi Yesus berkata, you bandinglah. Tengok dia orangnya doa. Wasima. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவோ இந்த அநியாயக்காரரை போலவோ இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, jadi di sini kita dapati di mana orang Farisi ini ya, dia berdoa, dia berkata dalam doa ini seperti mereka, tengok dia cakap orang Farisi ini berdiri dan berdoa dalam hati dia mengata, ya Allah, aku mengucap syukur kepadamu kerana aku tidak tamak. நான் வந்து அவன் மாதிரி மற்றவங்க மாதிரி நான் வந்து ஆமாம் தமிழ் பரிகாரன் maknanya engkau apa-apa ada pun ini saya punya. Contohlah, sini ada 2 botol air. Orang Farisi ya, dia kata saya bukan macam dia tau. 2 botol air pun dia angkat. Dia tak mau kongsi. Dia ingat itu semua dia punya. Jadi dia kata, saya bukan macam orang lain tau. Saya tak tamak tau. Saya akan berfungsi tau. Dia cakap macam tu. Saya tak menipu. Nah, betul yamat tertera. Saya tidak berzina seperti orang lain. Betul boleh nama kau tahu nama berzina. Aniaya. Bukan macam orang lain. Saya membuat jahat, dosa. Aku bersyukur kepadamu kerana aku tidak seperti pemungut cukai. Jadi dia bandingkan di antara pemungut cukai dengan diri dia. Saya bukan macam dia tahu, orang tamak, orang pencuri, penipu. Apa marina ஏமாத்தக்காரன்ல மத்தவங்களே பொய் சொல்ற மாதிரி இல்லை. நான் வந்து எதுவுமே பரிகாரம் இல்லை, அவன் மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவனை மட்டமாக தாக்கி இவனையே உயிர்த்துக்கிறான். யாருக்கிட்ட போய் சொல்றான்? யாருக்கிட்ட சொல்றான்? அவன் ஆண்டவர்கிட்ட ஜபத்துல பேசுறான். கேட்கறீங்களா இல்லையா? என்ன கதை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, நல்லா கேளுங்க. இந்த பரிசேயர் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்றான். நான் அவன் மாதிரி இல்லை ஆண்டவரே, பொய்க்காரன், திருட்டுக்காரன், ஏமாத்துக்காரன், நான் ரொம்ப நல்லவன் ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்டே சொல்றான். ஆண்டவருக்கு தெரியும்
ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? முகத்தை பார்க்கல. ஆண்டவர் எதையை பார்க்கிறார்? உன்னோட இதயத்தை பார்க்கிறார். உன்னோட இதயத்துல நீ என்ன சிந்தையில என்ன நோக்கத்தோட ஜெபம் பண்றதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ ஏமாத்த மனுஷனை ஏமாத்தலாம். நீ அழகா ஸ்டிஃபா ஸ்டடியா இருந்து அவனே நம்பிடுவான். ரொம்ப நல்லவன், ரொம்ப புத்தம், ரொம்ப ஜபக்காரன், பரிசுத்தவான் அப்படின்ட்டு மனுஷனுங்க நம்பலாம். Orang boleh percaya yaitu kamu adalah orang yang beriman. Kamu adalah orang baik kerana tengok kedudukan kamu, kekayaan kamu, tengok pakaian kamu, cara kamu cakap, dia pun terpengaruh. Oh iyalah, ini orang memang orang bagus lah. Ini orang beriman. Tengok dia berbudi bicara. Bukan dengan Tuhan. Dengan manusia kamu boleh tipu. மனுஷங்க நீங்க ஏமாத்தலாம். ஆண்டவர் முகத்தை பார்க்கல, இதயத்தை பார்க்கிறார். Tuhan tengok hati kamu. Tuhan Yesus tahu apa kamu ingat dalam hati kamu, dalam pemikiran kamu. Dengan manusia kamu boleh berlaku nadiku ஏமாத்தலாம். ஆண்டவர் ஏமாத்தலாம். ஹalleluya. ஆண்டவர் இதயத்தை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். கடந்த வாசியமா வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். Tengok dia cakap seminggu 2 kali saya berpuasa. Tengok dia hari-hari makan saja. Mana ada ingat kamu Tuhan? அவனை நினைக்கிறதில்ல ஆண்டவரே. நானாவது உன்னை நினைத்து வாரத்துல 2 தடவை உபவாசம் எடுக்கிறேன். அவன் தின்னுகட்டான் பாருங்க, எந்த நேரத்துல தின்னுகிட்டே இருக்கிறான். நினைக்காத உன்னை பத்தி நினைத்து உனக்காக உபவாசம் எடுத்தானா, ரோசா பட்டி இருக்கிறானா? இல்ல ஆண்டவரே, அவன் மாதிரி நான் இல்லை ஆண்டவரே அப்படின்ட்டு இந்த பரிசேயர் பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. தொடர்ந்து நான் சம்பாதிக்கிறது எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். 10% ஆண்டவர் கொடுக்குறேன். நம்ம அதான புரிஞ்சுக்கிறோம். அவங்க சொல்றான் பாருங்க, நீங்க சொல்றீங்க சர்ச்சுக்கு நான் சந்தா காசு கொடுக்குறேன், சர்ச்சுக்கு நான் உதவி செய்யறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறேன். அவன் மாதிரி இல்லை ஆண்டவரே. ஏன்னா இந்த வரி வாங்குறவனுங்க மக்களை ஏமாத்துறவனுங்க, வரி அநியாயமாக வட்டி போடுவானுங்க. cukai ini semua bukan orang baik tau. Kerana apabila dia men-charge atau dia letak cukai terhadap orang, dia akan charge tinggi. Macam along lah. Along lah, bila kamu nak pinjam, dia akan cakap 2% saja. Ya, itu interest. Betul kan? Kamu pun ingat, betul. You 6 bulan sekali bayar 2%. Tetapi apabila kamu sudah pinjam, kamu lewat bayar, dia akan ugut kamu. Dia akan tipu kamu. Kamu mungkin pinjam 1,000 saja, tapi apabila kamu nak bayar, dia boleh jadi 10,000 tau. Dia cakap itu bunga bukan 2%, sekarang belum lewat bayar jadi 10%. Dulu dia cakap 1 bulan 1 kali bayar, sekarang cakap 1 minggu 1 kali lu bayar itu bunga. Atau dia cakap hari-hari lu bayar. Sampai begitulah alung akan seksa kamu. புரியுதுங்களா? அந்த வட்டிக்காரனுங்க அப்படிதான் உங்களை ஏமாத்துவான். ஆரம்பத்துல மாசத்துக்கு 10% 5% அப்புறம் நீங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுங்க, கழுத்து அறுத்துருவான், மிரட்டுவானுங்க. நீ 10% கொடுக்கணும், வாரம் வட்டி 4 வட்டி அப்படின்ட்டு மிரட்டுவானுங்க. வீட்டுக்கு வந்து மிரட்டுவானுங்க, கேட்டு கூட்டி விட்டுருவானுங்க, வீட்டில் சாயம் அடிச்சு விட்டுவானுங்க, உங்களை கேவலப்படுத்துவானுங்க. இதுதான் வட்டிக்காரனோட வேலை. ஆக இவன் ஜெபிக்கும் போது சொல்றான், அந்த வட்டிக்காரன் நான் இல்லை ஆண்டவரே, அவன் அப்படி அநியாயம் தரேன், நான் ரொம்ப நல்ல ஆண்டவரே, உனக்கு கொடுக்கறத நான் கொடுத்துருவேன், 10% நான் உனக்கு கொடுக்கணும்ல, சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன். ஆனா அவனா கொடுக்க மாட்டான், மற்ற மக்களை ஏமாத்துறான். அவன் மாதிரி நான் இல்லை ஆண்டவரே. saya bukan macam itu, halo saya tolong. அப்புறம் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று ஆயக்காரன் sekarang
Tengok tu dua doa, ரெண்டு ஜெபத்தையும் பாருங்க. அந்த பரிசேயன் ஆண்டவர் இங்க முன்னுக்கு வந்து நின்றுட்டு, ஆண்டவரே அவமானம் இல்லை ஆண்டவரே அப்படின்ட்டு சிலுவையை பார்த்து ஆண்டவர் பார்த்து அவன் ஜெபிக்கிறான். ஆனா அந்த பரிசேயனும் அவனோட ஜெபத்தை பாரு, அவன் பாவிதான், அவன் உணர்றான் நான் பாவிதான். அவன் அந்த கதுவாண்டை நிற்கி கெட்ட வளர்த்து கூட நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் ஒரு பாவிதான். கதுவாண்டை நின்று அவன் என்னமா ஜெபிக்கிறான்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பாருங்க. அவன் இந்த பரிசேயன் முன்னைக்கே வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே நீ பாரு ஆண்டவரே, அவன் மாதிரி நான் இல்லை, நான் ரொம்ப நல்ல ஆண்டவரே, உனக்கு கொடுக்க வேண்டியதான சிலுவையை பார்த்து பேசுறான். அந்த டெக்ஸ்ட் கொலெக்டர் ஆயக்கார அந்த பயம் பாருங்க, ஆண்டவரே அந்த பயம் இருக்குது அவருடைய, அவனுக்கு அடையப்பட சட்டம் தெரியுது. ஆண்டவர் நோக்கி தலை தூக்கி பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு தைரியம் இல்லை. அங்கேயே தூரத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட அவன் எப்படி ஜெபிக்கிறான் வாசிமா? தன் மார்பை அடித்துக்கொண்டு ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாக என் மேல கிருபையாய் இருந்துட்டு அவன் ஜெபிக்கிறான். அவனோட ஜெபத்தை பாரு, இந்த பரிசேயனோட ஜெபத்தை பாரு. அவன் தாழ்த்தி ஆண்டவர் முன்னுக்கு நிக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை, ஏன்னா நான் ஒரு பாவி, நான் மற்றவங்களை ஏமாத்தி வட்டி வரி எல்லாம் வாங்குறேன், நான் பாவி ஆண்டவரே, உன் முன்னுக்கு நின்று தலை வானத்தை நோக்கி கூட பார்த்து பேசக்கூட எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் இந்த பாவி மேல நீ இறக்கப்பட ஆண்டவரே, இந்த பாவி நீ மன்னியும் ஆண்டவரே, இந்த பாவியோட ஜபத்தை நீ கேளும் ஆண்டவரே என்று தாழ்மையாக அவன் ஜபிக்கிறான். Jadi pemungut itu berdoa berbeza daripada orang Farisi. Orang Farisi ni ya, dia berani depan church, dia datang ke altar dan dia menghadap atas cakap dengan Tuhan. Tengok, saya bukan macam dia. Saya berapa tolong ini gereja, saya bagi duit, saya berpuasa, saya tak tipu, bukan macam dia Tuhan. Tetapi pemungut Tuhan, dia tak berani datang depan. Dia jauh, mungkin dekat pintu, dia tak berani masuk dalam. Dia sedar dia adalah pendosa. Dia hantam dada dia, tepuk dada dia, doa kepada Tuhan. Maafkan saya Tuhan, saya adalah pendosa. Saya telah buat dosa kepada manusia. Saya sudah tipu ramai orang. Maafkan saya. Terimalah doa saya. Ambillah saya ke syurga. Dia berdoa macam itu. Dia merendahkan diri dia. Tetapi orang Farisi mentengok dan berdoa kepada Allah. Tapi orang umur Tuhan tak berani soal Tuhan, kerana dia tahu dia adalah pendosa. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ பரிசேயனா இல்ல என்னக்காரமா ஆயக்காரனா? Adakah kamu orang Farisi? Yesus bertanya kepada kamu. Tepuk dada tanya selera. Kamu adalah orang Farisi kan? Atau pemungut cukai? Kalau kamu ingat kamu adalah Farisi, Yesus kata kamu adalah orang sombong. You are a proud person if you think that you are Pharisee. Kerana kamu ingat kamu bagi duit kepada gereja, kamu tak tipu orang, kamu tolong orang, kamu cakap benar. Kamu ingat kamu adalah orang baik. Tapi saya bukan pemungut. Kalau kamu adalah pemungut cukai, kamu sedar diri kamu adalah pendosa. ஆண்டவர் சொல்றார், இந்த பூமியிலே எல்லாரும் ஆவிகள் தான், யாரும் நீதிமான்கள் அல்ல. ஆண்டவர் பார்வைக்கு எல்லாருமே பாவிகள். In the sight of God, dalam pandangan Tuhan Yesus,
semua orang adalah pendosa. Dosa kita datang daripada Adam dan Eva. Faham? Jadi kita telah hilang keistimewaan Tuhan kerana dosa Adam dan Eva. Jadi jangan ingat kamu bersombong. Saya bukan macam dia. Saya adalah orang baik. Saya tak buat jahat. Tetapi Tuhan tahu. Adakah kamu mengasihi saudara kamu? அதுதான் முக்கியம். ஆண்டவர் நீ இதை பார்க்கிறார். நீ எவ்வளவுதான் அள்ளி கொட்டினாலும் உன்னிடத்தில் பிறர் மேல கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா இல்லைன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை பார்க்க முடியாது. நம் ஆண்டவர் அன்புள்ள தேவன். அதனாலதான் அன்பு குறித்த ஆண்டவர் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். உன்னிடத்திலும் ஆண்டவர் அன்பு எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், எவன் அவன் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். பாருங்க, அந்த பெயர் பரிசேயர் உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தான் தன்னை குறித்து, அவனை குறித்து மட்டமாக தாழ்த்து கொண்டதான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த வட்டி வாங்குறவன், அந்த டேக்ஸ் கலெக்டர் balik rumah bergembira. Dia terima berkat Tuhan. ஆண்டவரோட ஆசீர்வாதங்கள் பெற்றோனாக அந்த வட்டி வாங்குறவன் போனான். ஆனா அந்த பரிசேயனும் துக்கமாக போனான். ஏன்னா அவன் தன்னை குறித்து உயர்த்து பேசிக்கொண்டிருந்தான். ஆனா அந்த ஆயக்காரனோ தன்னை குறித்து தாழ்த்தி, வசனம் அதுதான் சொல்லுது, எவன் அவன் தன்னை குறித்து உயர்த்து பேசுகிறானோ ஆண்டவர் பரலோகத்தில் அவனை இடம் கொடுக்கிறார். அவனை குறித்து தாழ்த்தி தான் வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் தெரியும் நோக்கம், அந்த இதயம். உன்னிடத்தில் அன்பு இல்லை, கிறிஸ்துவின் அன்பு. ஆனா அவனும் தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யறான். அதனால இன்றைக்கு நாம் ஆண்டவர் பார்வை முன்னாக எல்லாருமே நாம் பாவிகளாக தான் இருக்கிறோம். நாம் ஆண்டவர் முன்னு பாவம் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் அம்மாரி இல்லை ஆண்டவரே அப்படின்ட்டு ஜெபிக்காதீங்க. அவனுக்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என்னையும் இந்த பாவியும் மன்னித்து பரலோகத்துக்குள்ளே எனக்கு இடம் கொடு ஆண்டவரே. அதே போல என் வீட்டில் உள்ள என் பெற்றோர்கள், என் சகோதரர்கள், என் நண்பர்கள், இவர்களும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களும் ஆண்டவரை உன்னை குறித்து அறிந்து இவங்களும் பரலோகத்துக்கு அப்படி ஜபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. Jadi kamu berdoa jangan doakan diri kamu sendiri. Jangan kata Tuhan Yesus, saya adalah pendosa, terimalah saya. ஆண்டவரே, என்னை மற்றும் காப்பாற்ற ஆண்டவரே. அவன் எப்படி கிடக்கிறான் அப்படி ஜெபிக்காதீங்க. Jadi jangan kamu berdoa, biarkan dialah Tuhan. Cakap pun kamu dengar, masih berdosa, masih buat jahat. Jangan. Doa kepada Yesus supaya hati dia akan berubah. அவனும் மனம் மாற வேண்டும், அவனும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த பாரம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஜெபிங்க, doalah untuk dia. Tuhan Yesus, maafkan saya, terimalah saya di surga. Begitu juga maafkan dosa-dosa ibu bapa saya, saudara mara saya, kawan-kawan saya, jiran saya. Mereka pun harus pergi ke surga. Kita sama-sama doa supaya mereka semua akan masuk ke dalam surga. Itulah kehendak Tuhan Yesus. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம இரக்கம் உள்ளவர்களாம். ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்கிறோம்ல, ஆண்டவரே என் மேல இரக்கப்படும், என் பாவம். Jadi kita berdoa kepada Tuhan, Tuhan Yesus, kasihanilah saya. Begitu juga kamu kena kasihani kepada saudara mara kamu, kawan-kawan kamu. Jangan kamu merasa sombong, adalah kamu ni dosa lah, kamu akan masuk neraka lah. Pedulilah, saya akan pergi dengan Tuhan Yesus ke surga. Jangan ingat, berdoalah
அவர்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் காரணமாக தெரியுங்க. இரக்கம் உள்ளவராக இருங்க. ஆண்டவர் தேவன் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் உங்களையும் வைத்தார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் முன்னால தாழ்மையாக வாங்க, பெருமையாக வராதுங்க. Jangan kamu datang depan Tuhan dengan sikap sombong. Kamu rendahkan diri kamu, datang kepada Tuhan Yesus, mohon maaf kepada Tuhan Yesus. Berdoalah untuk saudara mara, berdoalah untuk kamu, kasihanilah kepada semua orang, kasih sayanglah kepada semua. எல்லாரும் மேலும் நீங்க அன்பு செலுத்துவதாக இருக்கிறாங்க. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். நம்ம மனம் மாறி அவரை தேடி வரும்போது அவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். ஆக நம்ம வாழ்க்கையில நம்ம பெருமையாக எப்போதும் நடக்கிறது. நான் இந்த சபையில் சும்மா இருக்கிறேன். நான் ஒரு லீடர் தெரியுமா? நான் இல்லைனாங்க இந்த சபையில் நடக்கிறேன். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் நடத்துறேன் அப்படின்னு நீங்க பெருமை கொள்ளாதங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நினைத்தாக்கா கழுதியை கூட என்ன பண்ணுவாரா? பேச வைப்பாரு. ஆக உங்களுக்கு கொம்பு முளையக்கூடாது. நான் இல்லைன்னா அந்த சேர்ச்சி ஒன்றும் நடக்காது அப்படின்னு நீங்க பெருமைப்படாதது ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார். தன்னை தானே உயர்த்துறவன் என்ன ஆவான்? பிள்ளைங்களே, தன்னை தானே உயர்த்துறவன், தன்னை தானே தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். ஆக எனக்கு எல்லாம் தெரியும்டா. உங்களுக்கு என்னடா தெரியும்? நீ இப்ப பிறந்தவன் அப்படின்னு. நான் நீ பிறக்காதவனுக்கு பிறந்துட்டேன் அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி எண்ணம் போகுது. ஆண்டவருக்கு மற்றவங்க மேல நீங்க தாழ்மையாக இருக்க வேண்டும். உங்க அப்பா என்ன சொல்றாரோ நீங்க கேளுங்க. எந்த அப்பா நீங்க கெட்டு போனன்ட்டு நினைக்கவே மாட்டாரு. அதே போல ஆண்டவர் நீங்க கெட்டு போகணுன்றது நினைக்கல. ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கணும்னு தான் இன்றைக்கு அவர் சொல்றாரு. ஆக உங்க அப்பாவும் அதே போலதான். என் பிள்ளை கெட்டு போனது யாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும். நம்மளோட இறுதி இடம் எங்க? பரலோகம் தான். இந்த பூமி இல்லை. இப்ப நீ சந்தோஷப்படமா? இது இருக்குது எனக்கு, அது இருக்குது. ஆனா ஆண்டவர் நினைச்சாக்க ஒரு அடிச்சா அடிச்சுதான். புரியுதா? அதை நம்ம ஆண்டவர் நல்லவர், இரக்கம் உள்ளவர், கிருபை நல்லவர். ஆண்டவரோட கிருபை. You want the grace of the Lord. You want the mercy of the Lord. You want the forgiveness of the Lord. Repent from your sins. உன் பாவத்திலிருந்து நீங்க மனம் மாறுங்க. ஆண்டவர் கிருபை உள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். உங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நிரந்தரமான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க காத்துட்டு இருக்கிறார். அந்த சந்தோஷம் உங்களுக்கு பரலோகம் என்ற ஒரு இடம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிக்கிறார். இந்த பூமியில 10,000 கடவுள்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் உயிர் உள்ள கடவுள். மற்ற கடவுள் எந்த கடவுளும் உயிர் இல்லை. ஒரு கடவுள் சொல்லுங்க இப்போ உயிரா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் உயிராக இருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் மீண்டும் வருகிறார். வந்து உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளை நியாயத்துக்கு போறார். எவ்வளவு கத்தி பேசுறாரு பாஸ்டர். ஒன்று அது என்ன பண்ண மரமண்டைக்கு ஏறிச்சா அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்பாரு. அம்மாவா இல்லையா? ஆனால் நீ கொம்பு முளைஞ்சவன காது அப்படி பெருசா போச்சு. என்ன சொல்றது? நான் கேட்கறது உங்களோட பசங்களா? நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனம் மாறி நான் பாவி என்று இரக்கத்தோடு ஆண்டவர் கேட்கணும் தான். திரும்பி போகும்போது அவனோட ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு போனான். அதே போல இன்றைக்கும் நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குதுனாக்கா ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவருக்கு சொல்ற வார்த்தைக்கு பண்ணுங்க. மற்ற ஆண்டவர் சின்னதாக சொல்றாரு, சுலபமாக சொல்றாரு. லவ்
மாண்பனாக ஒருவர் மேல அன்பு செலுத்துங்க. ரொம்ப முடியும். அவன் கஷ்டத்துல இருந்தானே நீ உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ அவன் உதவி செய்யல, அது நீ எனக்கு உதவி. நீ அவனுக்கு கடன் கொடுக்குறியா, அந்த கடன் எனக்கு நீ கொடுத்த, நான் உனக்கு அந்த கடன் அடைப்பேன். எங்க உனக்கு அடைப்பேன்? பரலோகத்துல. ஆண்டவருக்கு பரலோகத்துல எல்லாத்தையும் சந்தோஷமாக வைத்திருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் நல்லவர் வருகிறார். தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்க. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைகள் நன்றி. நாங்க பொய்யான நீதிமானா இருக்காமல் ஆண்டவரே உனக்கு பிடித்தமான உண்மையான நீதிமானாக இருக்க எங்களை ஆசீர்வதித்தேன். விசேஷமாக எங்களோட ஜெபத்தை நீ கேளும். நாங்க பரிசெயர் மாதிரி ஜெபிக்காதபடி ஆயுதம் போல மன இறங்கி மனத்தாழ்மையோடு இரக்கத்தோடு பாவ மன்னிப்போடு உன் சமூகத்தில் நாங்கள் எங்கள் பாவத்தை எல்லாத்தையும் அழைக்கிறோம். எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்தேன். நாங்கள் செய்கின்ற கையின் பிரயாசத்தையும் வேலையிலும் வியாபாரம் பிரயாணத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ ஆசீர்வதித்தேன். உன்னோட பரலோகத்துக்குள்ள நாங்களும் சந்தோஷமாக ஆண்டவரை உன்னோட நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் தடைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அகற்றுகிறோம். கர்த்தரை வருகைக்கு நாங்கள் காத்துக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். நீர் உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கேமரா ஆஃப் பண்ணிடு.